உங்க நேம் ஏதாவது கேட்டா சொல்லுவாங்களா? பேசுங்க. நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்களா? சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க பெங்காலி. தமிழ்ல கிட் பாக்ஸ் பேக் எல்லாமே நீட்டா வச்சிருப்பாங்க. கிளைண்ட்ஸ் எல்லாமே நல்லா கேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து 1 இயர் ஆகுது. இப்போ நான் வந்து பெங்காலி அவங்க கரெக்டா கொண்டு விட அட்ரஸ் தெரியாதனால நம்ம வச்சிருக்கோம். ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணனாலும் ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவங்க ஏதோ இஷ்யூனால அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து வேற ஹோமுக்கு செப்பரேட் பண்றதுதான். ஒண்ணு வந்து அவங்க கல்கத்தால நம்ம வந்து ஏதாச்சும் ஹோமுக்கு அனுப்பிட்டோம்னா இவங்க நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க லாங்குவேஜ் பேசுவாங்க. அவங்க கியூர் ஆகுறதுக்கும் அவங்க அவங்க கூட மிங்கிள் ஆகும்போது இன்னும் நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கீங்க? ஈஸியா புரிஞ்சுப்பா. நம்ம சொல்ற தமிழ் தான் பேசுவோம். ஆனா பேசுறாங்கல்ல எலும்பு வா தண்ணி. நான் உட்காந்துருந்தோம், சாப்பிடறதுக்கு உட்காந்துட்டோம்னா எங்களுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிருவாங்க. அத மாதிரி டேபிள் ஒரு நாள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா உடனே கிளீன் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு நாள் தான் சொல்லியிருந்தா அவங்க டெய்லியுமே அதை கிளீன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன இவங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் வந்து இப்போ நல்லா ஆயிட்டாங்க. இருக்கிற ஒரே சிம்டம்ஸ் வந்து அவங்களோட ஒரு பாம்பு வந்து கொத்துற மாதிரி வருது. அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது, வேற யாருக்கும் தெரியாது. அவங்களா அப்படி கற்பனை பண்ணிக்கலாம். அது வந்து ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு மாயப்பிம்பம் அவங்க முன்னாடி தெரியும். பார்த்தா கிட்னா போய்த்தா இந்த கால்ல இங்க எல்லாம் கடிக்குது அப்படி சொல்லுவாங்க. கியூர் ஆவாங்களா எப்படி? மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இப்ப வேலை கொடுத்தா பாத்துப்பாங்க. அவங்க ஆக்டிவிட்டிஸ் அவங்க பாத்துப்பாங்க. சோ இதுவே அவங்களுக்கு ஓகே தான். அது ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு வந்து இதாகு. அந்த டைம்ல அவங்க என்ன சத்தம் போடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம மெடிசன் எடுத்துக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இப்போ மெடிசன் எடுத்துக்காங்க நார்மல். அது கொஞ்ச நாள் அவங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி எந்த பிரச்சனை. இங்க இருக்கிறவங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்னா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலி வந்து இங்க 2 இருக்கு. லாங் டர்ம் ஹோம் ஒன்னு இருக்கு, எல்டிசி ஒன்னு ரன் பண்ணிட்டு இல்ல. அதான் எல்டிசி ஒன்னு ரன் பண்ணிருக்கோம். ஹோம் அகைன் சொல்லி ஒன்னு ரன் பண்றாங்க. எல்டிசி வந்து தூத்துக்குடியில இருக்கு. அது விமன்ஸுக்கு மட்டும். சோ அங்க வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மேலா இருந்தாங்க, கியூர் ஆயிட்டாங்க, ஃபேமிலி யாருமே இல்ல அப்படிங்கப்போ நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி நியர்பை அவங்களுக்கு சப்போஸ் திருச்சில இருந்து சிலவங்க வந்திருக்காங்க அப்ப அந்த சரௌண்டிங்ல பார்ப்போம். மதுரையில இருந்திருக்காங்க அந்த சரௌண்டிங்ல பார்ப்போம். அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு பக்கத்துல பார்த்தோம்னா அவங்க சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்குனாலும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பாக்குறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் ஃபேமிலி இல்ல அந்த மாதிரி வச்சிருக்கீங்க தானே, அவங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டாங்கன்னா அந்த ஹோம் அகைன் ஒன்னு இருக்கு. அது வந்து ஒரு வீடு மாதிரி செட்டப். வீட்டுல 5 பேர் இருப்பாங்க. அவங்க வேலையை வெளியே போய் அவங்க பாத்துட்டு வந்தனாலும் இப்ப நார்மலா நம்ம வெளியே வேலைக்கு போகல, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த அமௌண்ட் வச்சு அவங்க லைஃப் பாத்துக்கிற மாதிரி. ஆனா அவங்களுக்கு வந்து கேரிங்க்கு ஒருத்தங்க இருப்பாங்க, மெடிசன் கொடுத்துட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, பிஏ மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. இன்னொன்னு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்க பாத்துப்பாங்க. டெய்லி காலையில எழும்புவாங்க, நம்மள மாதிரி குளிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலைக்கு போயிருவாங்க, போயிட்டு ஈவினிங் வருவாங்க. அந்த மாதிரி கூட ஆனாலும் ஒருத்தங்க அவங்கள பார்த்துட்டு மெடிசன் கொடுத்து கேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தங்க போட்டு அங்க ஹோமகன்னு சொல்லி ஒன்னு ரன் ஆகுது. இல்ல நார்மலா லாங் டர்மா கேர் பண்ண ஃபேமிலி இருக்காங்க, பையன் சின்ன பையனா இருக்கான், ஸ்கூல் தான் போறான், அவன் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லாங் டர்ம் கேர் எல்டிசிக்கு அனுப்பிடுவோம். அங்க இருப்பாங்க, போய் பார்த்துட்டு அது அவங்க ஒரு ஃபேமிலியில எங்க அம்மாவை நான் பாத்துக்க முடியும் சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை போய் அவங்க கூட்டிட்டு அவங்க போய் பாத்துக்கலாம். இவங்க வந்து 1 இயர் ஆகுது, 1 இயர் மேல ஆகுது. யாரும் எல்லாரும் நம்ம 6 மந்த்துக்குள்ள அனுப்பிடுவோம். இவங்களை வெளியே வாக்கிங் கூட்டு போறது, கோயிலுக்கு கூட்டு போறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். பிடிச்ச மாதிரி ஏதாவது அவங்களுக்கு அதுவுமே நம்ம மந்த்லி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு. சிலவங்க எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, சிலவங்க வெளியே கூட்டு கேட்பாங்க. கொஞ்சம் கியூர் ஆனவங்க சொல்லுவாங்க, இல்லாதவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க கியூர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒரு மதத்தை பின்பற்றிருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இங்க பண்ணுவாங்களா? எல்லாமே எல்லா ரிலிஜனும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். இல்ல அவங்களா அதை பண்ணிக்கிடுவாங்களான்னு கேட்கேன். அவங்களுக்கு அது நினைவு இருக்கா? அந்த அளவுக்கு அவர் இருக்காது. இப்ப அமீர் அங்க இருந்தாங்க, அவங்க முஸ்லீம் தான். சோ அவங்க அதுல தொழுகிறது. ஏன்னா அவங்க வந்து எம்ஆர் நான் சொன்னேன்ல அந்த கேட்டகரியில வருவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் இருக்காது. ஆனா நாங்க ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொன்னா இப்படி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம கூப்பிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க பேச மாட்டாங்க. இன்னும் அமீர்னு கூட வருவாங்க, பேசலாம் மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப இவங்க நார்மலா இருக்காங்க. நீங்க இவங்களோட கடவுள் அந்த மாதிரி சிந்தனை அவங்களுக்கு இருக்கா?
இந்த மாதிரி நான் கடவுள் வழிபாடு அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு இருக்கா? ஆமா ஆமா பாட்டு எல்லாம் போட்டு விட்டா நல்லா டான்ஸ் ஆடுறது, சாமி பாட்டு போட்டு அந்த ஊர் அப்படி பார்த்தனால அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.